வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி போட்டு குருமா செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ பட்டை, சோம்பு, கிராம்பு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம், இஞ்சி, மஞ்சள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு அரை கப் போல். இப்போ நம்ம சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு காலிஃப்ளவரை வேக வச்சு எடுத்துருக்கோம். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி ஆட் பண்ணி கிளறியாச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். சப்ஜி மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ ஃபைனல் டச்சாக நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கிரேவி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக டேஸ்டான காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி குருமா ரெடி. மல்லித்தலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பர் டேஸ்டான ஹெல்த்தான காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி குருமா ரெடி. இது சப்பாத்தி, பரோட்டாக்கெல்லாம் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.